ஹாய் வெல்கம் டு அச்சூஸ் பேக் ஸோன். நாம் இப்போ பார்க்க போகிற டெசர்ட் பார்த்திங்கன்னா ரெட் வெல்வெட் ப்ரௌனி. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1/2 kg மெஷர்மெண்ட்டில் வந்துட்டு நான் வந்துட்டு பேக் பண்ணி காட்டியிருக்கேன். ஸோ நீங்கள் என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு ஒரு 6 இன்ச் வந்து டின் எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து பட்டர் ஷீட் நான் வந்துட்டு கட் பண்ணி நான் வந்துட்டு ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். இது எப்படி கட் பண்ணணுங்கிற ஐடியா உங்களுக்கு வேணும்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு வீடியோவாக நான் போடுறேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒயிட் சாக்லேட் வந்துட்டு எடுத்திருக்கேன், அதாவது ஒயிட் காம்பவுண்ட் எடுத்திருக்கேன், பட்டர் எடுத்திருக்கேன், ப்ளஸ் ஆயில். இது மூணும் வந்துட்டு நான் இதில் போட்டுட்டு இதை வந்து நான் டபுள் பாயிலிங் மெத்தடில் வந்துட்டு நான் பண்ண போகிறேன். நான் இதில் ஆட் பண்ணியிருக்க இன்க்ரீடியன்ட் எல்லாமே நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு நான் தரேன், ட்ரை பண்ணி பாருங்கள். அது வந்துட்டு டபுள் பாயிலிங் மெத்தட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா ஒரு க்ளீன் பவுலில் வந்துட்டு நான் 1.5 முட்டை எடுத்திருக்கேன். இந்த 1.5 முட்டை எப்படி எடுக்கணும்னா, ஒரு முட்டை நீங்கள் ஒரு பவுலில் போட்டுட்டு இன்னொரு முட்டையை இன்னொரு பவுலில் போட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதிலருந்து பாதி இந்த மாதிரி இதிலேருந்து பாதி எடுத்து மட்டும் இதில் வந்துட்டு போட்டுக்கோங்க. இப்படி தான் 1.5 எக்கு வந்துட்டு நான் எப்போயுமே மெஷர் பண்ணுவேன். ஸோ அதை எடுத்து தனியாக வச்சுருங்க. இப்போ நான் டபுள் பாயிலிங்கில் வச்சுருந்தால பட்டரு, ஒயிட் காம்பவுண்ட் அண்ட் ஆயில் இது 3 வந்து பார்த்திங்கன்னா நல்லா மெல்ட் ஆகி இந்த மாதிரி வந்துட்டு நல்ல லிக்விடாக இருக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா அந்த திரியாக இல்லாமல் நல்லா வந்துட்டு உங்களுக்கு லிக்விட் மட்டும்தான் இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு நல்லா பேக் ஆகி வரும். ஸோ நல்லா இந்த மாதிரி வந்துட்டு அழுத்தி ஏன்னா பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒயிட் காம்பவுண்ட் அந்த அளவுக்கு சீக்கிரமாக மெல்ட் ஆகாது. ஸோ இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி ஸ்பேச்சுலாவோ ஸ்பூனோ எதுனாலுமே நீங்கள் இது பண்ணிக்கலாம். விஸ்க்கு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஓவர் மிக்ஸ்னாலும் ஒன்றும் ஆகாது. அதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒயிட் சுகர் வந்துட்டு நான் ஆட் பண்ணுறேன். அந்த எக்கு 1.5 எக்கு நம்ம எடுத்துருக்கோம்ல, அதனால் பீட் பண்ணதுக்கப்புறமேட்டு இப்போ நான் ஒயிட் சுகர் இதெல்லாமே நீங்கள் விஸ்கில் கூட நீங்கள் பண்ணலாம், இல்லைனா வந்துட்டு பீட்டர்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம். எல்லார்ட்டையும் பீட்டர் வந்துட்டு அவைலபிளாக இருக்குன்னு சொல்ல முடியாது. ஸோ நான் விஸ்க் வச்சு உங்களுக்கு நான் காட்டியிருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து மிக்ஸ் பண்ணணும். உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் அந்த மர்ஜ் ஆகிறதுக்கு டைம் எடுக்கும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஒரு மாதிரி ஜெல்லி கன்சிஸ்டன்சியில் வரும். இந்த மாதிரி நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. உங்களுக்கு வந்துட்டு சுகர் வந்துட்டு மெல்ட் ஆகி இருக்கணும். அது எப்படி ஆகிருக்குன்னு உங்களுக்கு தெரியும்னா தொட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா வளவலன்னு தான் இருக்கணும், நரன்னு இருக்கக்கூடாது. நான் வந்துட்டு ஒயிட் சுகரும் வந்து பார்த்திங்கன்னா நான் நல்லா மிக்சியில் வந்துட்டு கிரைண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அப்போ தான் உங்களுக்கு சீக்கிரமாக வந்துட்டு மெல்ட் ஆகும். ஸோ உங்களுக்கு நல்லா மர்ஜ் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் பொறுமையாகவே நீங்கள் வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரியுதா நல்லா ஜெல்லி ஸ்டார்டிங்க்கும் இப்போக்கும் உங்களுக்கு நல்லா வித்தியாசம் தெரியும். கைவிடாமல் இந்த மாதிரி நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெட் வெல்வெட் எசன்ஸ் ஊற்ற போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஓஸ்மரோங்கிற ஒரு ரெட் வெல்வெட் ஒரிஜினல் எசன்ஸு. இது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அந்த மாதிரி வந்துட்டு உங்களோட ஃப்ளேவர் அந்த ஆர்டர் பொறுத்து நீங்கள் அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நான் ரெகுலராக யூஸ் பண்ணுறதுனால எனக்கு ஒரு மெஷர்மெண்ட் தெரியும். ஸோ அந்தப்படி நான் வந்துட்டு ஒரு 10 ட்ராப்ஸ்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இது உங்களுக்கு கலர்லாம் கொடுக்காது, அந்த ஒரிஜினல் ரெட் வெல்வெட்டோட ஸ்மெல்லு தான் உங்களுக்கு கொடுக்கும். இதுக்கு பதிலாக நீங்கள் இதுக்கு வாங்கணுன்னு கூட அவசியம் இல்லை. வெண்ணிலா எசன்ஸு அது கூட நீங்கள் வந்துட்டு ஊற்றிக்கலாம். நான் எப்போயுமே வெண்ணிலா எசன்ஸ் கொஞ்சோண்டு வந்துட்டு நான் எப்போயுமே ஆட் பண்ணுவேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மூடி அதே மூடியில் ஒரு 1/2 மூடி மட்டும் நான் வெண்ணிலா எசன்ஸ் ஊற்றுறேன். ஏன்னா எல்லாத்துக்கும் அந்த ரெட் வெல்வெட் எசன்ஸ் பிடிக்கும்னு சொல்ல முடியாது. ஏன்னா அது ஒரிஜினலுங்கிறதுனால உங்களுக்கு ஒரு மாதிரி தான் இருக்கும் அந்த ஸ்மெல்லு. பட் அந்த டேஸ்ட்டு வந்துட்டு அதுதான் வந்துட்டு நல்ல ஒரு டேஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு கொடுக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் யாராவது ட்ரை பண்ணிங்கன்னா எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். அப்போ தான் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமேட்டு நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, ஒயிட் காம்பவுண்ட், பட்டர், ஆயில் அது 3த்தையும் வந்துட்டு கொஞ்சம் சூடு வந்துட்டு ஓரளவுக்கு பொறுத்துக்கிற அளவுக்கு இருந்தாலே ஓகே தான். ரொம்ப ஆறணுன்னு அவசியம் இல்லை. அதை வந்துட்டு நம்ம இதில் போட்டுட்டு மெதுவாக மிக்ஸ் பண்ணணும்.
இது வந்து பார்த்திங்கன்னா இது மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கும் போதே உங்களுக்கு தெரியும் நல்லா கெட்டியாக ஆரம்பிக்கும். கெட்டியாகுதேன்றதுனால பயப்பட வேண்டாம். அது உங்களுக்கு வந்துட்டு ஒயிட் காம்பவுண்ட் எப்பயுமே உங்களுக்கு வந்துட்டு சீக்கிரமாக மெல்ட் ஆகாது. ஸோ அதனால் வந்துட்டு கொஞ்சம் டைம் எடுக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. உங்களுக்கு பேட்டர் ஃபினிஷ் ஆகும்போது உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் மைதாவும் கொக்கோ பவுடரும் வந்துட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா எதுவுமே போட வேணாம். இந்த மைதாவும் கொக்கோ பவுடரும் 3 டைம் நான் ஜலிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் சேர்த்திருக்கேன். அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு பர்ஃபெக்டாக வரும். ரொம்ப இந்த மாதிரி கெட்டித்தன்மையாக வந்துட்டு பேட்டர் இருக்காது. இந்த மாதிரி 2 பேட்சாக வந்துட்டு மிக்ஸ் பண்ணி ஒரே டைரெக்ஷனில் வந்துட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். தெரியுதா உங்களுக்கு? நான் 2 பேட்சாக வந்துட்டு நான் போட்டிருக்கேன். இந்த மாதிரி நல்லா உங்களுக்கு வந்துட்டு பொறுமையாக கீழே மேலேன்னு சொல்லி நீங்கள் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. அப்போ தான் எல்லாமே வந்துட்டு ஒரே டைரெக்ஷனில் ஓவராலாக வந்துட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு பேட்டர் வந்துட்டு கிடைக்கும். உங்களுக்கு ஒரு பக்கம் மைதா, ஒரு பக்கம் கொக்கோ பவுடர் இந்த மாதிரிலாம் போகாமல் ஈக்குவலாக எல்லா பக்கமும் இருக்கும். இப்போ நான் வந்துட்டு வினிகர் எடுத்திருக்கேன், குக்கிங் வினிகர். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 டீஸ்பூன் வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ரெட் வெல்வெட்டுன்னு எடுத்தாலே உங்களுக்கு வந்துட்டு ஒன்று பட்டர் மில்கில் வினிகர் யூஸ் பண்ணுவோம், இல்லைனா கர்டில் வந்துட்டு யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி தான். இது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமான மெத்தடு. ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இந்த மாதிரி நல்லா உங்களுக்கு மிக்ஸ் பண்ணுங்கள். அப்புறம் ரெட் ஃபுட் கலர், ரெட் ஜெல் கலரும் எடுத்துக்கலாம், ரெட் ஃபுல் கலரும் எடுத்துக்கலாம். நான் வந்துட்டு மேஜிக் பிராண்டில் எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ரெட் வெல்வெட்டோட அந்த கலர் கொடுக்கறதுக்காக. எசன்ஸுக்கு நம்ம ஆஸ்மரோம் பிராண்டோட எசன்ஸ் யூஸ் பண்ணோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெட் கலருக்காக மேஜிக் ரெட்டு கலர் நம்ம எடுத்திருக்கோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். ரொம்பவும் நீங்கள் கலர் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கசப்பு தன்மை வந்துடும், அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. ஸோ அந்த ஒரு லிமிட்டடாக ஒரு ஹாஃப் டீஸ்பூன் இருக்க மாதிரி மட்டும் கலர்ஸ் யூஸ் பண்ணுங்கள். ரொம்பவும் யூஸ் பண்ணக்கூடாது. என் பேட்டர்லேயே உங்களுக்கு பார்த்தா தெரியும், கலர் வந்துட்டு ரொம்ப ரெட்டிஷாக இருக்காது, மைல்டாக தான் இருக்கும். இப்போ அது நல்லா எடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மடிப்பாக வந்து அப்படியே அமைங்கிடணும். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கவர் வந்துட்டு பட்டர் ஷீட் வந்து பார்த்திங்கன்னா மேலே கீழேன்னு உங்களுக்கு வந்துட்டு ஆடிட்டே இருக்கும். ஏன்னா நான் கீழே வந்துட்டு எதுவுமே நான் வந்துட்டு ஆயிலோ பட்டரோ எதுவுமே பண்ணல. ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு ஒரு ட்ரிக்கு. நீங்கள் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கீங்களா பேட்டர், அதுலேருந்து கொஞ்சமாக எடுத்து அந்த ஓரங்கள் எல்லாமே வந்துட்டு நீங்கள் இப்படி பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அப்படியே ஒட்டிக்கும். ஒட்டினதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஷேப் வந்துட்டு கிடைக்கும், ஆடாது. இப்போ நம்ம வந்துட்டு ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்டரை வந்துட்டு நான் வந்துட்டு எடுத்துருக்க 6 இன்ச் பேனில் வந்துட்டு நான் வந்துட்டு போர் பண்ணுறேன். இது வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்கியூவர் வச்சு நல்லா வந்துட்டு கீழே மேலேன்னு ஜிக்ஸாக்கில் வந்துட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு ஏர் பபிள்ஸ் எல்லாமே ரிலீஸ் ஆகும். ஸோ அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு பேட்டர் நல்லா வந்துட்டு வரும். இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் சாக்லேட்டு, டார்க் சாக்லேட் எந்த டாப்பிங்ஸ் உங்கள் கிளைண்ட் கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்துட்டு ஓடிஜி வந்துட்டு 180 டிகிரியில் வந்துட்டு 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணேன். இப்போ அதே இதில் வந்துட்டு ஆஃப்டர் ப்ரீ ஹீட் வந்துட்டு நான் 170 டிகிரியில் வந்துட்டு 30 மினிட்ஸ் வந்துட்டு டாப் அண்ட் பாட்டம் 2 ராடுமே ஆன் பண்ணியிருக்கேன். நான் வந்து குரோமா பிராண்டு தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இது நல்லா வந்துட்டு டைமிங் முடிஞ்சதுக்கப்புறம் நல்லா ஆறுனதுக்கப்புறமேட்டு தான் நீங்கள் டின்லேருந்தே வெளியில் எடுக்கணும். இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம பட்டர் ஷீட்டில் கீழே எதுவுமே நம்ம வந்துட்டு பட்டரோ ஆயிலோ எதுவுமே மிக்ஸ் பண்ணல. நம்ம வெறும் இந்த ரெடி பண்ணியிருக்க பேட்டர் தான் எடுத்து கார்னர்ஸில் வந்துட்டு ஃபில் பண்ணோம். இப்போ உங்களுக்கு பார்த்திங்கன்னா பட்டர் ஷீட்டில் எதுவுமே உங்களுக்கு ஒட்டியிருக்காது, நீட்டாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் ஸ்க்ராப்பர் எடுத்து உங்களுக்கு என்ன அளவில் வேணுமோ அந்த அளவில் வந்துட்டு கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இது வந்துட்டு 3ஆக வந்துட்டு பிரித்து கட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஸ்க்ராப்பரில் வந்து பார்த்திங்கன்னா ஒட்டவே ஒட்டாது. ஸோ இது வந்து நல்லா பர்ஃபெக்டாக இருக்குது. ஜஸ்ட் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு அது எடுக்கிறது கஷ்டமாக இருக்குன்னா நீங்கள் சிசரில் நைஃப்பில் கூட எடுத்துக்கலாம். நான் இந்த மாதிரி ஸ்க்ராப்பரே எனக்கு ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு பாருங்கள் கீழே பட்டர் ஷீட்டில் கொஞ்சம் கூட ஒட்டி இருக்காது.
அந்த ரெட் கலரு அப்புறம் ஒயிட் சாக்லேட் எல்லாமே உங்களுக்கு மெல்ட் ஆகி சாக்கோ சிப்பும் பாருங்கள் அப்படியே உங்களுக்கு பைண்ட் ஆகி நல்லா நீட்டாக வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கிது. இப்போ நான் ஆல்ரெடி பண்ணியிருந்த ட்ரிபிள் சாக்லேட்டோட வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட ஆர்டரும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரெட் வெல்வெட் ஆர்டர். இதுக்கு மேலே நான் ஒயிட் சாக்லேட் தான் வந்துட்டு மெல்ட் பண்ணி ட்ரிப்பிங்காக வச்சுருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்போர்ட் அண்ட்